ஒரு சில நேரத்தில் ஒரு சில பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறாங்க, தாய் தகப்பனை கைவிட்டுட்டு நடு ரோட்டில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ பேர் ஆசிரமத்திலாம் இருக்கிறாங்க. ஆனால் யார் ஆண்டவர் கைவிடுவதில்லை என்றால், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. நம்ம என்னதான் குடும்பங்க இருந்தாலும் நம்ம கடவுளை நம்பி அவரை நம்ம தேடணும். எந்த மனுஷனையும் நம்பி இவங்க நம்மளை பார்த்துப்பாங்க, அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. கர்த்தரை தேடணும். கர்த்தரை நம்ம தேடும் பொழுது கர்த்தர் நம்மளை கடைசி மட்டும் என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். நம்ம வேற எந்த காரியங்களும் சார்ந்து இருக்கும் பொழுது தான் கர்த்தர் அந்த இடத்துல என்ன பண்ண முடியல, கிரியை செய்ய முடியல. நம்முடைய நம்பிக்கை மற்ற காரியங்கள் இருக்கிறனால கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்ய முடியாமல் இருக்குது. இப்போ நம்ம கர்த்தரை உறுதியாக நம்ம தேடும் பொழுது ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்.